நம்ம பாடணும், நீங்கள் போதும் எஸ்அப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும். உண்மையிலேயே நீங்கள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு அது உண்மையிலேயே அப்படி இருந்து விட்டால் அது பெரிய பாக்கியம். தேவனும் தேவனுடைய சமூகமும் அவ்வளவு விலையேற பெற்றவைகள். நாம் நினைப்பதைப் போல அல்ல. உண்மையிலேயே ஒரு மனிதன் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பான் என்று சொன்னால் அது இந்த உலகத்தை விட்டு அந்த மனிதனை வேறுபடுத்திவிடும். நிச்சயமாய் அவன் வேறொரு வாழ்க்கை வாழ்வான். இந்த உலகத்தை சார்ந்த வாழ்க்கையை அவன் என்ன செய்ய மாட்டான், வாழ மாட்டான். அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள், நோக்கங்கள், அவன் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாமே வித்தியாசமானதாய்த்தான் இருக்கும். நாம் பார்த்ததைப் போல நாம் எல்லாருமே ஆதாமை தேவன் எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னால் ஒரு மண்ணினாலே உருவாக்கினார் அப்படிங்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் பார்த்ததைப் போல அவர் குயவன் அல்லது எஜமான், நாம் எல்லாரும் அவருடைய கருத்தில் இருக்கிற களிமண்கள். ஆதியிலே தேவன் அப்படி அவர்களை உண்டாக்கின போது விலங்குகளையும் தேவன் அப்படித்தான் படைத்தார். இந்த மண்ணினாலே, இந்த பூமியின் மண்ணினாலே தான் விலங்குகளையும் சிருஷ்டித்தார். அதே மண்ணினாலே தான் மனுஷனையும் என்ன செய்தார், மனுஷனையும் சிருஷ்டித்தார். நமக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், தேவன் நம்மை சிருஷ்டித்து நமக்கு என்ன செய்தார், ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதினார். மற்றவைகளுக்கு அப்படி அவர் என்ன செய்யவில்லை. அவைகள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார், அது உண்டாயிடுச்சு. நமக்கு மட்டும்தான் தேவன் தன்னுடைய அந்த ஜீவ சுவாசம், அந்த தன்னுடைய சுவாசத்தை அவர் நமக்குள்ளாக ஊதினார். நாம் ஜீவாத்மாவோனோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது அதனால தான் தேவனுக்கு சொந்தமான ஏதோ ஒன்று நம்மிடத்திலே இருக்கிறது. தேவனுக்கு சொந்தமானது ஒரு பொருளை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம், அது தேவனுடையது. அந்த இடத்துக்கு அவர் வருகிற வரைக்கும் மனுஷனுக்கு நிம்மதியே இருக்காது. நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு சுகமாய் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் எப்படி அனுபவித்தாலும் மனுஷனுக்கு என்ன கிடையாது, நிம்மதி அப்படிங்கிறது என்ன இல்லை. ஆனால் ஒரு ஒன்றும் இல்லாதவனாக இருந்தாலும் கூட அவன் தேவனை உடையவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் எப்படி இருப்பான், அவன்தான் உண்மையிலேயே ஐஸ்வர்யவான். இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மனிதனுடைய வாழ்க்கையிலே அப்படி நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தால் அப்படி இல்லை. அவர் எஜமான், நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட ஆதியில் என்ன நடந்து விட்டது, அந்த மண் செஞ்ச வேலைகளை எல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே மண்ணாக இல்லை, அது பல வேலைகளை அது செய்து விட்டது. கடந்த வாரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இந்த டெய்லி டிவோஷனில் நீங்கள் ஒரு வேளை கேட்டிருக்கக்கூடும். அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சிருஷ்டிகரை அல்ல, மனுஷன் என்ன செய்துட்டான், சிருஷ்டியை அவன் தெரிந்து கொண்டான். அதான் நடந்த பிரச்சனை. மனிதனுடைய பாவம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் பெரிய ஒரு கொலையோ திருடோ விபச்சாரமோ அப்படியெல்லாம் அவன் செய்யலை. அவனுடைய பாவம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் தன்னை உருவாக்கின சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளாமல் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றை தெரிந்து கொண்டான். அதான் மனிதனுடைய பாவம். ஆதியிலே அப்படித்தான் அது நடந்தது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அதான், இப்போ நம்ம பாடுறோம், பேசுகிறோம், எல்லாமே செய்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தளவுக்கு நம்மை நாம் நிதானித்து பார்ப்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். உண்மையிலேயே எனக்கு அந்த சிருஷ்டிகர் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், நாம் ஈஸியாய் பாடி விடுகிறோம். பாட வேண்டும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் அந்த இருதயத்தின் உண்மைக்கு ஒத்ததாக அதை என்ன செய்யணும், நாம் சொல்லுகிற வார்த்தைகள், பேசுகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தின் உண்மைக்கு ஒத்ததாக அது இருக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருந்தது, ஆதியிலே அவர்கள் நடந்த ஒரு 3 தவறுகள், ஆதாம் ஏவாள் நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த 3 தவறுகளை அங்கே குறிப்பிட்டு அதை பேசியிருந்தார்கள். அதில் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை காரியங்களை நாம் பார்ப்போம். அதில் முதலாவதாக
முதலாவதாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் செய்த 3 தவறுகள், ஆதி பெற்றோர்கள் செய்த 3 தவறுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டது அவருடைய முதல் தவறு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்பாமல் பிசாசு சொன்ன பொய்யை அவர்கள் நம்பினார்கள். மூன்றாவது என்னென்னா, தேவனை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக அன்றைக்கு இருந்த ஒரே மனுஷி யார் அப்படின்னு சொன்னால் ஏவாள் தான். இன்றைக்கு நம்மை போல அநேகர் இல்லை. அந்த நாட்களில் ஏவாளை அவன் பிரியப்படுத்தினான் ஆதாம். இப்போ மூன்றாவது தவறு என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக மனிதனை பிரியப்படுத்தின. பல காரியங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த 3 பாவங்களும் தொன்று தொட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் சோதிக்கப்படத்தான் செய்கிறோம். இந்த பூமியின் வாழ்கிற நாட்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே, இது அன்றைக்கு மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எல்லா மனிதரும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளும்படிக்கு நாம் சோதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதான் நம்முடைய பிரச்சனை. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் அல்லது பரிசுத்தத்தில் நான் வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு குழந்தையை போல இருப்பது அப்படிங்கிறது, ஒரு அறியாமையில் இருப்பது பரிசுத்தமாகாது. ஆதாம் அவன் படைக்கப்பட்ட போது அவன் எப்படி இருந்தான்? ஒரு குழந்தையை போல, ஒரு அறியாதவனாய், கள்ளங்கபடமற்றவனாக ஆதாம் இருந்தான். ஆனால் அது பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம் என்பது என்ன அப்படின்னு சொன்ன, அவன் தானாக சுயாதீனமாக சுய சித்தத்தின்படி தானாக தேவனை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல தான் பரிசுத்தம் இருக்கிறது. அதனால தான் தேவன் மனிதனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்து அவர் படைத்தார். தேவன் ஏன் மனிதனை ஒரு ரோபோட்டை போல படைக்கவில்லை அப்படின்னு சொன்னால், அப்படி ரோபோட்டை போல இப்போ எத்தனையோ கிரகங்கள் இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பிலே நாம் பார்க்கிறோம். சூரியன், சந்திரன், வானம், கிரகங்கள், இதெல்லாம் தேவன் என்னைக்கு உண்டாக்கினாரோ அன்றைக்கிலிருந்து அது தேவன் தனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே எந்த பிழையும் இல்லாமல் அது என்ன செய்யுது? ஓடிக்கொண்டிருக்கிறது. அது பாவம் செய்வதில்லை. தேவனுடைய சிருஷ்டிப்புகள் என்ன செய்யறதில்லை? பாவம் செய்யவில்லை. சூரியன் அது வாட்டுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அது வாட்டுக்கு அது தன்னுடைய வேலையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது செய்து கொண்டிருக்கிறது. அதில் பாவம் இல்லை. ஆனால் அதில் இருக்கிற துருஷ்டம் என்னதான் அந்த சூரியன் சுற்றினாலும் கூட அது தேவனுடைய பிள்ளையாய் ஆகுவதற்கு அதுக்கு என்ன இல்லை? வாய்ப்பில்லை. அதனால தான் மனிதனுக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்தார். சுயாதீனத்தை கொடுத்து பவுல் சொல்லுவார் இல்லையா எபேசியரிலே, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் ஆதி முதலாக தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னார், தன்னுடைய பிள்ளைகள் தன்னை பிரியமாய் பின்பற்ற வேண்டும். ஏதோ கட்டாயத்தின் பேரிலோ ஒரு நிர்பந்தத்தின் பேரிலோ செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் ஒரு சுயாதீனத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த சுயாதீனத்தை மனிதன் எப்படி பயன்படுத்தி கொண்டான்னு சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்காக அவன் பயன்படுத்தி கொண்டான். அதனுடைய விளைவுகள் தான் இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம். அப்படி தான் இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்களையெல்லாம் நாம் பார்க்கும்போது, ஆதாமை பொறுத்த வரைக்கும் இந்த கற்பனையை, அதாவது இங்கே பாருங்கள், அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேயே 9ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது இதே வசனம் இங்கே பாருங்கள், 3ஆம் அதிகாரம் அதை ஏவாள் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சர்ப்பத்தை பார்த்து அவள் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே ஆதாமிடத்திலே 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், தேவனாய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வச்சு, நீங்கள் 16ஆம் வசனத்தில் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி இது யார்கிட்ட சொல்கிறாருன்னா ஆதாம் இடத்திலே சொல்கிறார்.
அதற்கப்புறம் தான் ஏவாள் சிருஷ்டிக்கப்படுகிறாள். ஆனால் இங்கே ஏவாள் சொல்லுகிறாள், சர்ப்பத்தை பார்த்து தேவன் எங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதை ஏவாள் சொல்லுகிறாள். அப்படியானால் என்ன அர்த்தம் சொன்னால், ஆதாம் என்ன சொல்லி இருக்கிறான் தன் மனைவிக்கு? தேவன் தனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதை ஏவாளுக்கு அவன் சொன்னான். அதனால தான் தீமோத்தேயுக்குள்ள பவுல் சொல்லுவார், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டாள் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா, தேவன் விலக்கி வைத்திருக்கிற ஒன்றை அல்லது ஒரு மரணம், நாம் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை இவள் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 6ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்போது இல்லை, இங்கே நடந்த சம்பவத்தில் நாம் பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் உனக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஏவாள் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இது புசிப்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார். பல நேரங்களில் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் ஒன்றை விலக்கி வைத்திருப்பார். ஆனால் நாம் அதை என்னன்னு சொல்லுவோம்? அது நல்லது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். இதை செய்தால் உனக்கு மரணம் வந்துவிடும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ மரித்து போவாய் அப்படின்னு சொன்னால் அதை நாம் என்ன செய்கிறதில்லை, அதை நாம் செய்வதில்லை. தேவன் எதையெல்லாம் நல்லதல்ல அப்படின்னு சொன்னாரோ அதை மனுஷன் என்ன செய்கிறான், அது அவன் பார்வைக்கு எப்படி இருக்கிறது? நல்லதாக இருக்கிறது. அப்போது சோதனைகள் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது நாம் இங்கே வாசிக்கிறதை போல அது அழகானதாகவும் இன்பமானதாகவும் புசிப்புக்கு நல்லது போலத்தான் சோதனைகள் இருக்கும். சரி, இவர்களை படைத்து விட்டு உடனேயே ஏன் இந்த சோதனையை தேவன் வைத்தார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் அதுதான், சோதனை இல்லாமல் பரிசுத்தமாகுதல் இல்லை. சோதனை இல்லாமல் பரிசுத்தமாகுதல் இல்லை. இந்த தெரிந்தெடுப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் சோதிக்கப்படுகிறோம். தேவனா அல்லது தேவனுடைய சிருஷ்டிப்பா அப்படிங்கிற விஷயத்தை அனுதினமும் நாம் என்ன செய்கிறோம்னா, அதை நமக்கு நன்றாக தெரியும். பல நேரங்களில் நாம் சோதிக்கப்படத்தான் செய்கிறோம். எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் எந்தளவுக்கு பரிசுத்தத்திலே வளர்ந்திருக்கிறோம் அல்லது வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தால் ஒரு 2 வருடங்கள்லேயே அவருடைய வாழ்க்கை, இப்போ 2 பேரும் ஒரே வருடங்களில் அல்லது ஒரே நாட்களில் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், ஆண்டவரை ஏற்றிருப்பார்கள். ஆனால் ஒரு 2 வருடம் கழித்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் 2 பேருக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய தேடுதல், அவங்களுடைய வாழ்க்கை, கீழ்ப்பிடிதல், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். அதே 2 வருடம், ஒரு 5 வருடம் கழித்து நாம் அவர்களை பார்த்தால் அந்த வித்தியாசம் நன்றாக தெரியும், பளிச்சுன்னு தெரியும். இவருடைய வாழ்க்கை எவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 5 வருடத்திலே நாம் கண்டுபிடித்து விடலாம். 10 வருடங்கள்லாம் வரும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் தெரிந்தெடுப்புகள் தான் அவங்களை என்ன ஆயிருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற சத்தியத்தை கேட்குறாரு, ஒரே நாளில் 2 பேர் கேட்குறாங்க. ஒருத்தர் யோசிச்சுட்டே இருக்கிறார், இப்போ எடுக்கலாம், பெண்ணை மெதுவாக எடுக்கலாம், அல்லது வீட்டிலெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க, அல்லது நான் இப்போ எங்கள் வீட்டில் நான் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன், பெற்றோர்கள், சொந்தக்காரங்கள் இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, என்னை இது பண்ணுவாங்க. மெதுவாக எடுக்கிறேன், நான் ஒரு அந்தரங்கத்தில் நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி செய்யணுமா, நான் செய்கிறேன், நான் மெதுவாக செய்யலான்ட்டு தான் இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னொரு சகோதரன், நீ மனம் திரும்பி உன் பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து விட்டால் அதுக்கு அடையாளமாக நீ ஞானஸ்தானம் எடு அப்படின்னு சொன்னால், அந்த மனிதன் என்ன செய்து விடுவான்? உடனே தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து விடுவான். இப்படித்தான் கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனிதன் ஒரு சத்தியத்தை கேட்கும்போது உடனே அதற்கு கீழ்ப்படிவான் என்று சொன்னால், அவர்களுடைய தெரிந்தெடுப்புகள், அவருடைய தீர்மானங்கள், அவருடைய வாழ்க்கை என்ன செய்யும்னா மாற்றிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதை பாருங்கள், இதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்போ சோதனைகள் எப்போவுமே எப்படி இருக்குன்னு சொன்னால், அழகாகவும் கவர்ச்சியாகவும் இச்சிக்கப்படத்தக்கதாயும் தான் அது இருக்கும். ஆனால் நான் தான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த பகுதியில் இவர்கள் 2 பேரும் இவர்கள் என்ன செய்தார்கள்? ஏவாள் அதை தோற்று போனாள். ஆனால் இதே சோதனை இந்த உலகத்திலே பல நேரங்களில் நாம் சோதிக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் எடுத்துக்க, இன்னைக்கு பணம் அப்படிங்கிறது அது ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று தான். அது ஒரு சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்று.
ஆனால் அதனுடைய வலிமை, ஆண்டவர் சொன்னால் 2 எஜமான்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் என்ன செய்கிறதுன்னு அவ்வளவு வலிமையானது. அப்போது நாம் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுப்புகள், இப்போ தேவனா பணமான்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நம்ம இல்லை தேவன் தான் வேணும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் எடுக்கிற தீர்மானங்களை நாம் பார்த்தால் அது என்ன செய்யும்? அதாவது நான் சொல்வதையும் தயவு செஞ்சு நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், என்ன வசதிகள் இந்த உலகத்திலே நமக்கு தேவையோ அதை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய தேவைக்கேற்ப நாம் பயன்படுத்தலாம். அதில் எந்த பாவமும் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா 2 காரு கூட வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. 4 ரூம் கூட போட்டுக்கங்க. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு 4 பெட்ரூம் வேணும், எனக்கு 4 பெட்ரூம் போடுறதுக்கு எனக்கு வசதி இருக்குதுன்னா கடன் இல்லாமல் என்ன செய்யுங்கள்? நீங்கள் செய்ய முடியும் என்று சொன்னால் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் அதை செய்யுங்க. ஆனால் அது எனக்கு என்ன ஆயிடக்கூடாதுன்னு சொன்னால், ஜீவனாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னால், தேவனை விட என்னுடைய வீடோ என்னுடைய பொருளோ அல்லது எனக்கு இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு தான் என்னுடைய மண்டையிலே அதிகமாய் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஏவாள் என்ன செய்தாலோ அந்த இடத்துக்கு நான் வந்து விட்டேன். எதை குறித்து நான் அதிகம் சிந்தித்து கொண்டிருக்கிறேன்? தேவனை குறித்து நான் அதிகம் சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? தேவனுக்கானவைகளை அதிகம் தேடிக்கொண்டிருக்கிறேனா? அல்லது பூமிக்குரியவைகளை நான் தேடிக்கொண்டிருக்கிறேனா? அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும்? நாம் பார்க்க வேண்டும். அப்போ உலகத்துக்குரியவைகள் நமக்கு தேவையில்லையானா கண்டிப்பாக தேவை. இந்த உலகத்திலே நாம் வேதம் சொல்லுது, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் தான். அவர்கள் நிலைக்கு தக்கபடி கண்டிப்பாக தேவன் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதிலே நான் வாழ வேண்டும். அதில் எந்த பாவமும் இல்லை. ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், நான் அதை சேவிப்பவனாக மாறக்கூடாது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 24 மணி நேரமும் மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், எவ்வளவு இருந்தாலும் இன்னும் எப்படி சம்பாதிக்கலாம், இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் எப்படி மேலே கட்டலாம், இன்னும் வேறு என்ன பண்ணலாம், இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் மனிதனுடைய எண்ணமாக இருக்கிறது. இங்கே தான் மனிதன் தேவனை விட்டு விட்டான். அதைத்தான் சொல்லுகிறேன். இந்த மண் பண்ண வேலை இருக்குது பார்த்தீங்களா? அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மண் தான் நாம். ஆனால் இந்த மண் பண்ண வேலை என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், நீங்கள் வேண்டாம். என்ன சொல்லிச்சு இந்த மண்? அந்த ஏவாள் அந்த கனியை புசித்த போது நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேண்டாம். ஆனால் நாம் என்ன பாடுகிறோம்? நீங்கள் போதும்னு நம்ம சபையில் பாடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நாம் ஏவாளை விரல் நீட்டுவதற்காக இல்லை. நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பூமிக்குரியவைகளையா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இயேசுவுக்கு இந்த சோதனை வந்தது. இயேசு இந்த பூமிக்கு எடுத்தவைகளே அவர் சோதிக்கப்படவில்லையானா? அவர் சோதிக்கப்பட்டார். அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார், பசியாக இருந்தார். அந்த நேரத்திலே அவர் என்ன செய்திருக்கலாம்? அவருடைய வல்லமையை பயன்படுத்தி அந்த கல்லுகளையெல்லாம் அப்பங்களாக மாற்றி அவர் சாப்பிட்டிருந்திருக்கலாம். அவருக்கு வல்லமை இல்லாமல் இல்லை, அதை செய்யக்கூடாதவராக அவர் இல்லை, எல்லாம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் எதை மேன்மைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை தான் அவர் என்ன செய்தார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். ஆனால் ஏவாள் எப்படி பிழைக்க நினைத்தான்னு சொன்னால், தன்னுடைய பார்வைக்கு இன்பமாய் புசிப்பதுக்கு ஏற்றதாய் தன்னுடைய பார்வைக்கு நல்லதாக கண்டதை அவள் எடுத்து புசித்தாள், அவள் சாப்பிட்டாள். அதனுடைய முடிவு மரணம். அதனுடைய முடிவு ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டி விட்டார்கள். எனவே காரியம் அது அல்ல. நாம் என்ன செய்யணும்? நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். எதை நான் சேவித்து கொண்டிருக்கிறேன்? எது என்னுடைய எண்ணங்களிலே அதிகமாய் என் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது? அதை நாம் இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றா அப்படின்னு சொன்னால், சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று தான் என்னை இழுக்கிறது, நான் சோதிக்கப்படுகிறேன், இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செய்யணும்னா மனம் திரும்ப வேண்டும். அந்த காரியங்களை விட்டு நாம் ஆண்டவரே, அதான் நாம் ரோமரில் வாசிக்கிறது போல, சிருஷ்டிகரை தொழுது செய்வியாமல் அவங்க என்ன செஞ்சாங்க? சிருஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். இதுதான் பாவம். நான் என்ன திருடிட்டேனா, நான் என்ன கொலை பண்ணிட்டேனா, நான் என்ன செஞ்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு பேசுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. இல்லை ஆண்டவரே, எது எனக்கு பிரதானமாக இருக்கிறது அப்படிங்கிறதை நான் பார்க்க வேண்டும். இது முதலாவது அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன? அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல் தான் மிக மிக முக்கியமாய் போனது. எத்தனையோ விதங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன். நான் ஒரு ஐடிஐ முடிச்சுட்டு 19 வயது 20 வயதாக இருக்கும்போது எனக்கு அப்பொழுதுதான் நான் ரட்சிக்கப்பட்டு 1 வருடம் ஆயிருந்தது. அன்றைக்கெல்லாம் கஷ்ட நேரங்கள். அப்பா படிக்கலை, வீட்டில் அம்மா வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு
ஒரு சூழ்நிலை. அதனால் அதிகம் படிக்கல. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்த அந்த போன புதிதில் 1 வருடம் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஏதோ ஒரு 50 ரூபா வச்சு கொடுக்குறாருன்னு வேறொரு வேலைக்கு போனேன். அப்படி போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவரும் வேறொரு தொழிலை விட்டு வந்திருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய, நான் கம்பெனியை பார்த்துக்கிறேன், நீ இந்த வெளி வேலையெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நாம் 2 பேரும் சேர்ந்தும் இதை அந்த மொசைக் கம்பெனி, அது டைல்ஸ் ஒர்க், அது செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தார். அப்போவே நான் ரட்சிக்கப்பட்டு 1 வருடம் தான் நான் இருந்தது. அப்பொழுதே நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னேன், நான் கிறிஸ்டியன் ஆகிட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேங்க, நான் இயேசுவை ஏற்றுட்டேன், நாம் சேர்ந்து செய்ய முடியாது, நான் வேணால் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருடம் அவரிடத்திலே நான் வேலை செய்தேன். ஒருவேளை இப்போ திரும்பி பார்க்கல, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சோதிக்கப்படத்தான் செய்கிறேன். அது என்னென்னா, நம்முடைய மாம்சம் அவ்வளவு திருக்குள்ளது. நாம் கேட்ட மாதிரி நம்முடைய இருதயம் அவ்வளவு திருக்குள்ளது. அன்னைக்கு தீர்மானம் எடுத்துட்டேன் உறுதியாக, இப்போ கொஞ்சம் ஞானமாக செஞ்சுருக்கலாமோ, வேறு வழியில் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஆண்டவரையும் பிரியப்படுத்தி நாமளும் 4 காசு சம்பாதிச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன தோணுது, இப்போ தோணுது. இந்த மாதிரி பல தடவை, இது ஒரு தடவை இல்லை. நான் திருப்பூர் வந்தபோது எத்தனையோ கம்பெனிகளில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்களை இன்சார்ஜ் ஆக்கிடுறேன், சூப்பர்வைஸ் ஆக்கிடுறேன், நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்களில் நான் சோதிக்கப்பட்டேன். அந்த நேரத்திலெல்லாம் தேவனுடைய சபையில் பெற்ற ஞானம் என்ன அப்படின்னு சொன்னேன், தேவனை விட இந்த உலகத்தின் காரியங்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 31 வருடங்கள் ஆகிறது. இது வரைக்கும் தேவன் என்ன செய்கிறார், என்னை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். எனக்கு எந்த குறையும் இல்லை. தேவன் அற்புதமாக நடத்துகிறார். நம்மை மட்டுமல்ல, அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு நம்புகிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படித்தான் செய்கிறார். அப்போ இந்த மாதிரி சோதனைகளெல்லாம் வரும்போது நாம் எடுக்கிற தெரிந்தெடுப்புகள் தான் முக்கியம். எனக்கு 4 காசு வேணும், நான் சம்பாதிக்கணும்னு நான் நினச்சிருந்தேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கையை பிடிச்சி இல்லை நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். ஆனால் அந்த எடுத்த தீர்மானங்கள், அப்படி தேவனை நாம் கனம் பண்ணினால் நம்மை தேவன் என்ன பண்ணுவார். இப்படி ஏன் சாட்சியில் நிறைய சபையில் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். சபையில், நம்முடைய சபையில் கூட இருக்கிற ஒரு வாலிப சகோதரி கடந்த நாட்களில் கேட்டேன். வெளிநாட்டில் வேலை பார்த்தவங்க, வேலை அழுத்தம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியல, ஐக்கியப்பட முடியல, இது தொடர்ந்தேர்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேலையை ரிசைன் பண்ணும்படிக்கு அவங்க கொடுத்தாங்க. அப்படி ரிசைன் பண்ணி அவங்க கொடுத்தும்போது அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற அந்த மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டபுள் சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்களோ இதுலேருந்து டபுள் சம்பளம், இப்போ நீங்கள் ஒரு 1.5 லட்சம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சகோதரி, இல்லை எனக்கு நான் ஆண்டவரை தேடணும், இப்படி வாழ்கிறது எனக்கு திருப்தியாக இல்லை, எனக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வாலிப சகோதரி இருக்காங்க நம்ம மத்தியில். இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்களை தேவன் எப்படி அவர் பார்ப்பார். ஆச்சரியம் இல்லையா? ஆச்சரியம். இப்படித்தான் தேவன் என்ன செய்தார், நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும். பணம் அல்ல உலக மனிதர்கள் செஞ்சுட்டு போட்டு, ஆனால் எனக்கு பணம் அல்ல, எனக்கு தேவன் தான் அப்படிங்கிற தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய மாட்டோம், நம்மை தேவன் நடத்துவார். அதுதான் உண்மை. இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் செய்த 2வது தவறு நாம் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையை விட பிசாசு சொன்ன பொய்யை அவர்கள் நம்பினார்கள். ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொன்னார். ஆனால் பிசாசு என்ன சொன்னான், அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. 4ஆம் வசனம், ஆதியாகமம் 3:4, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு எவ்வளவு பச்சை பை சொல்கிறான் பாருங்க, பச்சை பை சொல்கிறான். ஆனால் அதையும் நாம் என்ன செய்கிறோம், இங்கேயும் நாம் ஏவாளை விரல் நீட்ட வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வாக்குத்தத்தங்களை நாம் உண்மையாகவே நம்புகிறோம். என் இருதயத்திலே இது தேவனுடைய வார்த்தை தான், வேதாகமும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது அப்படின்னு நான் நம்பினால் எத்தனை வாக்குத்தத்தங்களை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நடந்ததை நினச்சி பாருங்கள். கடந்த காலங்களில் நமக்கு நேரிட்ட காரியங்களை, எத்தனை காரியங்களில் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பினோம். அப்படி நாம் நிதானித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் நம்மை ஒத்துக்கொள்வோம். அநேக முறை பிசாசு சொன்ன பொய்யைத்தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறதை நாம் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு நல்ல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இப்போ
எபேசியர்னு நினைக்கிறேன், எபேசியருக்கு எழுத நிருபத்தில் இது அனுதினமும் நாம் சந்திக்கிற விஷயம்தான். ஆனாலும் பாருங்களேன், அதை நாம் உண்மையிலேயே விசுவாசிக்கிறோமா அப்படிங்கிறதை நாம் பார்க்கலாம். எபேசியர் 4:31. எபேசியர் 4:31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அதாவது சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் எல்லாமே விட்டுருவோம். நிறைய அதில் இருக்குது. இப்போ இந்த கோபம் அப்படிங்கிற, ஏன்னா இதுதானே முதல் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய முதல் பாவம் என்ன அப்படின்னா கோபம். 2 பாவங்கள் தான் நமக்கு நரகத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய 2 பாவங்கள். ஒன்று கோபம், இன்னொன்று இச்சை. இந்த 2 விஷயங்கள் தான் நரகத்துக்கு நம்மை கொண்டு போகக்கூடியது. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறதுனா சகல விதமான கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது எவ்வளவு பேர் உண்மையிலேயே நாம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் சொல்வதை போல் ஒரு இடத்துக்கு நாமும் வந்துட்டோம். என்ன வந்துட்டோம்? அதாவது நாமெல்லாம் மனுஷங்க, சில நேரங்களில் அப்பப்போ என்ன செய்வோம், சில சூழ்நிலைகளில் நம்ம அதை கோவப்பட்டு தான் ஆகணும். இப்படி சொன்னால் தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாம் சில நேரங்களில் அப்படி சொல்கிறோம். ஆனால் அப்படி நீங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நீங்களே அட்லீஸ்ட் நான் என்னிடத்துல கோபம் இருக்கிறதே அப்படிங்கிறதையாவது நாம் ஒத்துக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். கோபமும் பட்டுட்டு அதை நாம் நியாயப்படுத்தவும் செய்கிறோம். இல்லை ஆண்டவர், என்னிடத்துல கோபம் இருக்கிறது. முதல் பாவம் எப்படியோ, ஆமாம், இன்னமும் நான் பணத்தினால் சோதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறதை ஒற்றுக்கொள்கிறவர்கள் தான் பண ஆசையிலிருந்து என்ன செய்ய முடியும், நாம் விடுதலை அடைய முடியும். இல்லை ஆண்டவரே, நான் உம்மை சேவிப்பதை விட பணத்தை தான் சேவித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ரட்சிப்பை அவர்கள் காத்துக்கொள்ள முடியும். அதே போல பாவமும் அப்படித்தான். நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படிங்கிற சத்தியத்தை நாம் நம்முடைய சபைகளிலே ஆணித்தரமாக அதை பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளாகவே ஒரு எண்ணம் எப்படி வந்துருச்சுன்னு சொன்னால், இது இருக்குங்க, இது பேசுவோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், வந்துட்டோம். இல்லை, அப்படி இல்லை. அதாவது எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அது உண்மை இல்லை அப்படின்னு என்ன செய்யறாது, அது ஆகாது. இல்லை, எனக்கு விசுவாசிக்க முடியல, எனக்கு அது அனுபவமாக இல்லை, அதுக்காக சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அது பொய் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம்னு சொன்னால் நாம் பாவம் செய்தவர்களாகிவிடுவோம். இல்லை ஆண்டவரே, எல்லா கோபமும் என்ன செய்யணும், எல்லா கோபம் என்னை விட்டு நீங்க வேண்டும், எல்லா மனிதர்களையும் என்னால் என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். என்னுடைய வார்த்தை சொல்லுது. ஏன்னா பிசாசு என்ன சொல்கிறான்னா, அப்படியெல்லாம் நீ மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்குவ, அப்புறம் உன்னை யார் மதிப்பா, அப்படியெல்லாம் நீ நான் தப்பு பண்ணிட்டேன்னு போய் அதை போய் மன்னிப்பு கேட்டு அது பேசணுன்னு சொன்னால் உன்னுடைய மரியாதை என்ன ஆகுது, மரியாதை காற்றுல பறந்துடும், அப்புறம் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன சொல்லலான்னு, பிசாசு சொல்கிற பொய்யைத்தான் நம்புகிறோமே தவிர தேவனை அசட்டை செய்கிறோம். தேவனை என்ன செய்கிறோம், அசட்டை செய்கிறோம். அவர்கள் தான் அதை சொன்னார்கள், ஆண்டவரே நீங்கள் வேண்டாம், எனக்கு பாவம் போதும், அது எனக்கு இன்பம். உண்மையிலேயே பாவத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு என்ன இருக்கிறது, ஒரு பொய் சொல்லி ஒருத்தரை ஏமாத்திடுறோம், சந்தோஷம் இருக்குதா இல்லையா, மாம்சத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி தான் நாம் இருந்துட்டு இருந்தோம். நாம் பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரமும் சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சந்தோஷம் அனித்தியமானது அப்படிங்கிறதை மோசே என்ன செய்தார், கண்டுபிடித்திருந்தார். பாவத்திலே சந்தோஷம் உண்டு, ஆனால் அந்த சந்தோஷம் அற்பமானது, அனித்தியமானது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலேயும் தேவனிலேயும் எப்படி இருக்கிறதுனா நிரந்தரமான நித்தியமான நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. இப்போது தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் நம்மை நிதானித்து பார்த்தால் தெரியும். உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேனா, அல்லது சபையில் இருக்கும்போது மட்டும் என்னால் அது ஆமாம் அப்படி இருக்கலாம், சத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பதும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் வீட்டுக்கு போய் என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள், சோதனைகள் இதெல்லாம் வரும்பொழுது அது இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், சும்மா எடுத்தோடனே ஒரே நாளில் என்ன செஞ்சிட முடியாது, பரிசுத்தமாக முடியாது. பிரதர் சொல்லியிருக்கிறாரு, சாக்கு சொல்லியிருக்கிறாரு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லைன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷம் பரவாயில்ல, அப்படி போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி
எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி நாம் என்ன செய்யறதில்லை, அப்படி நாம் எடுத்துக்கொள்வதில்லை. சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னால் அதை சீரியஸாக அவர்கள் எடுத்துருக்கணும், அவங்க எடுக்கலை. ஆனால் பொய்யை அவங்க நம்பினாங்க. பல நேரங்களில் நாமும் பிசாசு சொல்கிற பொய்யை நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். அப்படிங்கிறத என்ன செய்யணும்னு சொன்னால், ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. மூன்றாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஆதியாகமத்திலே முதலாவதாக அவன் செய்த பெரிய இன்னொரு தவறு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கட்டளையை ஆதாமிடத்திலே தேவன் சொல்லியிருந்தார், ஆதாம் ஏவாளுக்கு சொல்லியிருந்தான். இப்போ ஏவாள் ஓகே அது நல்லா இருந்தது, அது இப்படி இருந்ததுன்னு சொல்லி பறித்து சாப்பிட்டு எங்கே பார்த்துட்டு இருந்தானோ என்ன பண்ணிட்டு இருந்தானோ தெரியல, மொத்தத்தில் எப்படியோ பறித்து சாப்பிட்டுட்டு வந்துட்டான். அப்போ இவன் என்ன செய்திருக்க வேண்டும், இவன் என்ன செஞ்சுருக்க வேணும், ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் பதறி இருக்கணும். தேவன் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதை செஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுருக்கணும், பதறி இருக்க வேண்டும். அதுக்கு பதிலாக அவன் என்ன எப்படி நடந்தானோ தெரியல. ஆனால் அது அங்கே என்ன சொல்லுதுன்னா, அதை 6ஆம் வசனத்தில் அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதுக்கு இடையில எதுவுமே நடக்கலை. இதை ஏன் செஞ்ச, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்தாரு, இப்போ நாம் கீழ்ப்படியாமல் போயிட்டோமே அப்படின்னெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. தேவன் இப்படி கண்டிப்பாக சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி, இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தையை அவள் சேர்த்தி சொல்லுவாள். அந்த 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், இதை இந்த கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் கூட ஒரு வார்த்தையை 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இன்னும் அதிக அழுத்தமாக ஏவாள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார்னு ஆதாம் நல்லா தான் சொல்லியிருந்திருக்கிறான். ஆதாம் இன்னும் சிறப்பாகத்தான் ஏவாளுக்கு அதை சொல்லியிருந்திருக்கிறான், நீ தொடக்கூட வேண்டாம் அப்படின்னு. ஆனால் தேவன் அப்படி சொல்ல, தொட வேண்டாம்னு சொல்ல. அவர் என்ன சொன்னார், நீங்கள் பறித்து புசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் அவள் மீறினாள். சரி, மீறி நடந்ததுனால இப்போ என்ன, அவள் பாவம் செய்திருந்தால் விட்டிருந்திருக்கலாம். ஆனால் இவனும் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னான், தன் மனைவியை அவன் பிரியப்படுத்தினான். இன்றைக்கி நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய பெரிய இச்சை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஒரு பெரிய இச்சை நமக்கு இருக்கிறது. அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், சகோதரலாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஓனராக இருக்கலாம். பல நேரங்களில் நாம் அதனாலே சோதிக்கப்படுகிறோம், ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதற்காக. அப்போ மனிதனை பிரியப்படுத்தும் போது நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலே தேவன் வேண்டாம் அப்படின்னு நாம் வெளிப்படையாக சொல்லுகிறோம். ஆனால் வெளிப்படையாக நம்ம வாயை திறந்து ஆண்டவரே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் நம்முடைய கிரியைகள் எதை காண்பிக்கிறது, ஆண்டவரே நீங்கள் வேண்டாம், எனக்கு இந்த மனிதன் என்ன செய்யும், மனிதன் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு நாம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து பல நேரங்களில் அவருடைய தெரிந்தெடுப்புகளை எல்லாம் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையை நாம் தானித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவரும் நம்மை போல ஒவ்வொரு நாளும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் தெரிந்தெடுக்கும்படிக்கு அவர் சோதிக்கப்பட்டார். 12 வயதாக இருக்கும்போது நமக்கு தெரியும், தேவாலயத்திலே அவர் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் முழுவதுமாக அறிந்திருந்தார். அவர் நினைத்திருந்தால் 12 வயதிலே ஒரு பூர்ணமான ஒரு தேவனை குறித்த ஞானம் அறிவு அவருக்கு இருந்தது. எனவே அவர் என்ன செஞ்சுருக்கலாம், தேவாலயத்தில் இருந்துட்டு உபதேசம் பண்ணிட்டு ஊழியம் செஞ்சுட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த 18 ஆண்டுகள் அவர் ஒன்றை தேர்ந்தெடுத்தார். என்ன தேர்ந்தெடுத்தார், அது பிதாவினுடைய சித்தமில்லைன்னு கண்டுபிடிச்சார். அந்த பூரணம் இல்லாத தன்னுடைய பெற்றோர்களுக்கு போய் அவர் என்ன செய்தார், தன் தாய் தகப்பன்மாருக்கு 18 வருஷம் கீழ்ப்படிந்திருந்தார். இவருடைய தெரிந்தெடுப்புகள் இப்படித்தான் இருந்தது. அவரை யாரும் பிதா வேண்டான்னு சொல்லியிருப்பார், நான் தேவாலயத்தில் இருக்கிறேன், நான் தேவகுமாரனாச்சே, நான் உபதேசம் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் பிதா என்ன சொல்லியிருந்திருப்பார், ஒன்றும் சொல்லியிருந்திருக்க மாட்டார். ஆனால் தேவனை அவர் என்ன செய்திருக்க மாட்டார், பிதாவை அவர் தெரிந்திருக்க மாட்டார். அவருடைய வாழ்க்கையின் எல்லா இடங்கள்லையும் நாம் பார்த்தால், ஞானஸ்தானம் எடுக்கும்போது கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப நாம் ஈஸியாக படிச்சுட்டு போயிடறோம். அந்த விஷயங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சுட்டு போயிடறோம். நீங்கள் அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே ஞானஸ்தானம் எடுக்கும்படிக்கு யார் வர்றாங்கன்னு பாருங்கள். அந்த வரிசையில் தான் இயேசு கிறிஸ்துவும் நிற்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நான இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்படி எல்லோரும் வர்றாங்க. அப்போ யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னால், 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் வர்றாங்க.
எருசலேம் நகரத்தார் அனைவரும், யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும், பரிசேயர், சதுசேயர், இப்படி அநேகர் போர்ச்சேவர்கள் அநேகர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இதில் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், இவர்கள் எல்லாம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், அப்படி மற்ற அந்த ஊரில் இருந்தவங்க நிறைய கொலைக்காரனுங்க, திருடனுங்க, விபச்சாரம் பண்ணவங்க, எத்தனையோ பேர் அந்த வரிசையில் வந்தாங்க. இப்போ இந்த வரிசையில் போய் இயேசு கிறிஸ்து நிற்கணும். அது அவர் மாம்சத்துக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு முன்னாடி நிற்கிறவன் ஒரு கொலைகாரனாக இருப்பான், ஒரு விபச்சாரக்காரனாக இருப்பான், அதுக்கு பின்னாடி இயேசு நின்றுட்டு இருக்கிறாரு. இது எப்படி அவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னால், அந்த யோவான் இடத்துல சொல்லுவார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவனுடைய நீதி, இது தேவனுக்குரியது அப்படின்னு பார்த்தார். அதற்காக அவர் எந்த அவமானங்களையும் படுவதற்கு அவர் என்ன ஆனார்? தயாரானார். இது தேவனுக்குரியதுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டார்னா அதை அவர் மனப்பூர்வமாக அவர் செய்தார். இந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவர் நின்று கொண்டிருக்கும்போது அவருக்கு எவ்வளவு போராட்டம். சாதாரணமாக நமக்கு ரேஷன் கடையில் போய் நிற்கிறதே மனசுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ரேஷன் கடையில் பையை தூக்கிட்டு போய் வரிசையில் 4 பேருக்கு முன்னாடி நிற்கிறது அவ்வளவு அவமானமாக இருக்குது. அதுலேயும் யாராவது தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இவங்க வேறு இந்த நேரத்தில் வர்றாங்களே, நான் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் வந்துருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவ்வளவு நம்முடைய மாம்சம் மரியாதையை தேடுது. பைக்கில் போயிட்டு இருக்கிறவங்க நடந்து போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு நடந்து போன வாரத்தில் பார்த்தேன், பிரதர் கூட வேலைக்கு போனேன். இங்கே 2 வீடு தான் இடையில் இருக்குது. அந்த வீட்டிலேருந்து பிரதர் வீட்டுக்கு நடந்து வர்றதுக்கு சாப்பாட்டு பையை எடுத்துகிட்டு, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு இந்த ரோட்டில் நடந்து போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வண்டியில் போய் பழகிட்டோம்ல, அது நடந்து போகிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, அவர் என்ன பண்ணிட்டார், நாங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ இல்லை எது சொல்கிறேன்னா, நம்முடைய நான் சொன்னேன், அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் வர வேண்டாம், எனக்கு தெரியுது மாம்சத்தில் இப்படி இருக்குது, இதை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வர வேண்டாம், நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோதிக்கப்படும் போதெல்லாம் சின்ன அவமானத்தையே நம்ம தாங்க மாட்டேங்கிறோம். என்னை ஒரு வார்த்தை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் நிறைய வருத்தப்படுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், எந்த பாவமும் செய்யாமல், அவர் ஒன்றும் சின்ன பையன் இல்லை. 12 வயசில் ஞானஸ்தானம் எடுக்க வந்திருந்தாருன்னா அவர் சின்ன பையங்க. அவருக்கு இதெல்லாம் என்னங்க தெரியும், அவருக்கு இதிலெல்லாம் பெருசாக அவர் ஒன்றும் இது பண்ணியிருக்க மாட்டார், ஒரு சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னு அவர் ஒரு விளையாட்டு பையன் மாதிரி என்ன செஞ்சுருப்பார், நின்று பாட்டுட்டு அவர் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் அவர் ஞானஸ்தானம் எடுக்க அவருக்கு வயசு எவ்வளவு? 30 வயது. ஒரு பூரணராக இருக்கிறார். 30 வயதில் பூரணராக இருக்கிற அவர் கொலைகாரனோடையும் திருநோடையும் நின்று தான் ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு அவர் எதையுமே பார்க்கல. மனுஷங்க என்ன நினைப்பார்கள் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார்? மனிதரை பிரியப்படுத்த நினைத்திருந்தால் அவர் அதை செய்திருக்க மாட்டார். மாறாக அவர் என்ன செய்தார்? பிதாவை மட்டும் பிரியப்படுத்தணும்னு அவர் நினச்சதுனால அவர் என்ன செய்தார்? இதையெல்லாம் அவர் பார்க்கல. மனுஷனை பிரியப்படுத்தவே இல்லை. பவுல் சொன்னார், நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. சபையில் எவ்வளவு சத்தமாக எவ்வளவு சத்தியத்தை பேசினாலும் சரி, இந்த பூமியிலே ஒரு மனிதனை அல்லது ஒரு மனைவியை, ஒரு மனுஷியை நான் பிரியப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. நான் தேவனை சேவிக்க முடியாது. நான் தேவனை சேவிப்பவன் அல்ல. நான் தேவனை வேண்டாம் என்று சொல்லுகிறவன். ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம். இல்லை ஆண்டவரே, எந்த மனிதனையும் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன நான் பிரியப்படுத்தக்கூடாது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். பல நேரங்களில் நம்மை போல அவருக்கும் ஒரு சுயாதீன சித்தம் இருந்தது. சுயாதீனமாய் நிறைய அவர் முடிவெடுக்க முடிஞ்சுது. ஆனால் அவர் அதை ஒரு நேரம் கூட செய்யவே இல்லை. தன் பிதாவுக்கு எது பிரியமோ, பிதாவுக்கு எது சித்தமோ செய்வார். இப்போ நமக்கு தெரியும், கெத்சமனையில் இல்லை அந்த மருவ மலைக்கு போனாங்க சீசர்கள் எல்லாம். அப்படி மருவ மலைக்கு போன அவர் அந்த 3 பேரும் போகிறாங்க, யாக்கோபு, யோவான், பேதுரு, இவங்கெல்லாம் போகிறாங்க. மலையில் மருவமான அவர் அப்படியே நேராக பரலோகத்துக்கு போயிருந்துருக்கலாமான்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கலாம், போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் ஏன் போகலை அப்படின்னு சொன்னால், அது பிதாவின் வேலை இல்லை அப்படிங்கிறதை அவர் என்ன செய்தார்? அறிந்திருந்தார். அவர் தெரிந்தெடுத்தார். அவர் நினச்சிருந்தா இந்த சிலுவை எனக்கு வேண்டாம்னு ஒருவேளை கெத்சமனேக்கு வந்ததுக்கப்புறமாவது அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? கெத்சமனேக்கு வந்ததுக்கப்புறமாதும் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். அப்போவாது அவர் என்ன செஞ்சுருந்துருக்கலாம்? நான் என்ன செய்கிறேன், பிதாவே நான் உம்மிடத்தில் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும்னா பிதா வேண்டான்னா சொல்லியிருந்திருப்பார்? இல்லை, சொல்ல மாட்டார். ஆனால் அவர் தெரிந்தெடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்படுகிற நேரங்கள் எல்லாம்
இந்த தெரிந்தெடுப்புகள் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. நாம் எவ்வளவு வசனங்களை அறிந்திருக்கிறோம் என்பது நம்மளை என்ன செய்யாது, நம்மளை பரிசுத்தமாக்காது. எவ்வளவு சத்தியம் எனக்கு தெரியும், எவ்வளவு வசனங்கள் எனக்கு தெரியும் என்பது மட்டும் இல்லை, இதெல்லாம் நமக்கு உதவிகள் தானே, அதுவல்ல காரியம். எது காரியம் சொன்னால், நான் சோதிக்கப்படும் போது நான் எதை தெரிந்து கொள்கிறேன், தேவனை தெரிந்து கொள்கிறேனா அல்லது ஒரு சிருஷ்டியை நான் சேவிக்க போகிறேனா அப்படிங்கிறதை நாம் தான் என்ன செய்யணும், நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். கடைசியில் 2 நாளைக்கு முன்னாடி பிரதர் விக்டர் பேசின ஒரு செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். அதில் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப உணர்த்துதலாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், சாலமோன் தேவனிடத்திலே ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், கேட்காத ஐஸ்வர்யம் சொத்து எல்லாமே கொடுத்தார். ஆனால் சாலமோனுடைய அப்பா தாவீது, அவன் எதை கேட்டான் ஆண்டவரிடத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவன் எதை கேட்டான்னா, அவன் ஞானத்தையோ வரத்தையோ செல்வாக்கையோ அதையெல்லாம் கேட்கல. ஆண்டவரே நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னான். அந்த 63ஆம் சங்கீதத்தில், உம்மை பார்க்கவும் எனக்கு யார் வேணும், எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தான். இந்த 2 பேருக்குள்ள இது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். தாவீது என்ன கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் வேணும்னு நினைக்கிறார். சாலமோன் என்ன கேட்குறாரு, அவர்கிட்ட இருக்கிற ஞானம் வேணும்னு நினைக்கிறான். இப்போ அந்த 2க்கு எவ்வளோ வித்தியாசம். அந்த ஞானம் அவனை காப்பாற்றினதானா, இல்லை, அந்த ஞானம் அவனை அழித்து போட்டது. ஆனால் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னான். தாவீது பாவம் செய்தவன் நான், ஆனால் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக அவன் மாறிப்போனான். ஏன்னா அவன் யாரை பிடிச்சிட்டான், தேவனை கெட்டியாக பிடிச்சிட்டான், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டான். தேவன் போதும், எனக்கு என்ன ராஜ்யம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் சரி, என்ன இல்லைனாலும், எனக்கு என்ன சாப்பாடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு செருப்பு இருந்தால் என்ன, செருப்பு இல்லைன்னா என்ன, எதையுமே அவன் என்ன செய்யலை, அவன் நினைக்கல, தேவனை பிடித்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி ஒரு தீர்மானம் நான் இதையெல்லாம் கேட்டபோது உணர்ந்தேன். இதை நான் பேசிட்டு போகிறக்கில்ல, ஆண்டவரே இப்படி ஒரு தீவிரமான தேடுதல், ஒரு தீர்மானமான தெரிந்தெடுப்பு. கடந்த காலங்களை எத்தனையோ நான் வீணாக்கிட்டேன். மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நான் கோவப்பட்டு பாவம் செஞ்சு தேவனை அசட்டை பண்ணி மனுஷரை பிரியப்படுத்தி எத்தனையோ தேவனை என்ன செஞ்சிட்டேன், தேவனை வேண்டாம் அப்படின்னு நான் எத்தனையோ சொல்லிட்டேன். நான் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், என்னுடைய நான் செய்யக்கூடிய தெரிந்தெடுப்புகள் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது தேவனுக்கானதாக என்ன செய்யணும், தேவனாக இருக்க வேண்டும், தேவனுக்குரியதாக இருக்க வேண்டும். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.